840 கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் எப்போவுமே தனிமையை உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஜோயல் ஒரு இளைஞன், அவனுக்கு வயசு 30 தான். ஆனால் அவனோட சூழ்நிலையின் காரணமாக அவன் டெல்லியினோட தெருக்களில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அது கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கிற சமயம். இரவு தூங்கிட்டான், காலைல எந்திரிக்க முடியல. பார்த்தா கடுமையான பனி. அந்த கடுமையான பனியின் தாக்கத்தோட காரணமாக அவனால் உடம்பு பூரா நடக்கமாக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன கம்பளி கூட அவனுக்கு சொந்தமாக இல்லை. அவனுக்குன்னு யாரும் பேச்சு துணை கூட கிடையாது. அவன் ரொம்ப இந்த குளிரில் தனிமையை உணர ஆரம்பித்தான். ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். நாள் தான் பிச்சை எடுத்த பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறான். கையில் ஒரு 50 ரூபா தேருது. நேராக டீ கடைக்கு போகிறான். அங்கே ஒரு பிளாக் டீ வாங்குகிறான். அந்த பிளாக் டீயோட சூட்டில் கொஞ்ச நேரம் அவன் குளிர் காயிறான். அது ரொம்ப நேரம் நிற்கல, கடுமையான குளிர் இல்லையா, அது உடனே அது ஆறிடுச்சு. இப்போ இன்னும் நடுக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. அவன் நின்றுட்டு இருந்த இடம் ஒரு சிக்னல். அங்கே லம்போர்கினி காரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா தான் பையனை சமாதானம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு செயல் தோல்வியில் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாங்க. அப்போது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இங்கே வெளியே ஜோயல் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். அந்த பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. தான் காரில் இருந்த கம்பளியை எடுத்து கொண்டு போய் ஜோயலுக்கு போத்துறாங்க. இதை வழியில் போயிட்டு இருந்த ஸ்கூலுக்கு போன ஒரு பொண்ணும் பார்க்குறா. அந்த பொண்ணு தான் பாக்கெட்டில் இருந்த உணவு பொட்டலத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். லாரி டிரைவரும் பார்க்குறாரு. லாரி டிரைவர் தான் பங்குக்கு வந்து 500 ரூபா கொடுக்குறாரு. காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு வயதான ஒரு நபர் இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அந்த பையனுக்கு உட்காந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தார். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவன் கையில் வச்சுட்டு இருந்த காஃபி இருக்கு இல்லையா, அது முற்றிலுமாக கீழே கொட்டி அந்த காஃபியில் கப்பில் ஒரு வாசகம் இருந்தது. அந்த வாசகம், "No one in this world is alone." நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.